மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும் பொழுது இந்தியாவில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, இந்தியாவுல பெண்கள் ஆண்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க, இதற்கெல்லாம் காரணம் மனுஸ்மிருதி தான், மனுஸ்மிருதி மற்றும் இந்து மதம் தான் காரணம். சோ இந்த இந்தியாவினுடைய இந்த இந்து மதம் சார்ந்த கலாச்சாரம் தான் பெண்களை அடிமைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் இழிவா பேசியிருந்தார். இப்போ ராகுல் காந்தி சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்தியாவுல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறார். எந்த சுதந்திரம் வேண்டும் இந்தியாவுல இதற்கு மேல பெண்களுக்கு சொல்லுங்க. அதாவது உலகத்திலேயே பெண்கள் முதல்ல போர் செஞ்ச மண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுலதான். மற்ற எந்த நாடுகளிலும் பெண்கள் போருக்கு போக மாட்டாங்க. ஆங்கிலேயர்கள் காலத்திலயும் சரி, அதாவது இந்த வெள்ளக்கார நாடு ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் பெண்கள் மன்னராட்சி காலத்துல போருக்கு போனதாக வரலாறுகள் கிடையாது. ஆனா இந்தியாவுல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்க வாழ்ந்திருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ச்சியாக போருக்கு போயிருக்காங்க, நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க, பல ராணிகள் இளவரசிகள் நாட்டை ஆட்சி பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, பெண்கள் ஆசிரியர்களா இருந்திருக்காங்க, பெண்கள் அனைத்து விதமான அரச பதவிகளிலும் இருந்திருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க அரசு பதவிகளை. எப்பன்னா மன்னராட்சி காலத்திலேயே. அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி எந்த அடிப்படையில இங்க இந்தியாவுல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு பேசுறாரு? ஒருவேளை ராகுல் காந்தி பேசக்கூடிய சுதந்திரம் எந்த மாதிரியான சுதந்திரம் அப்படின்னா, இப்ப அவங்க அம்மா பார் டான்சரா இருந்தாங்க, அதை அவர் சுதந்திரம் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அவங்க அம்மா மாதிரியே எல்லா பெண்களும் பார்ல டான்ஸ் ஆடிட்டா அதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா மனுஸ்மிருதி பத்தி சொல்லியிருக்கிறார். மனுஸ்மிருதியில பெண்கள் ஆண்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்றாரு. பெண்கள் ஆண்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா மனுஸ்மிருதின்னு ஒரு நூல் இருக்கிறதே இங்க இந்தியாவுல 90% இந்துக்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்து மதம் எந்த ஒரு நூலையும் பின்பற்றக்கூடிய மதம் இல்ல. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இஸ்லாம் என்பது குரானை பின்பற்றக்கூடிய ஒரு மதம். அதே போல கிறிஸ்தவ மதம் என்பது பைபிள் என்ற புத்தகத்தை பின்பற்றக்கூடிய மதம். ஆனா இந்து மதம் என்பது எந்த ஒரு புத்தகத்தையும் பின்பற்றக்கூடிய மதம் அல்ல. ஏன் பகவத்கீதையை இந்து மதத்தின் புனித நூலா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இங்க இஸ்லாம் கிறிஸ்தவம்னு 2 மதம் உள்ள நுழைஞ்சதால இந்து மதத்துக்கு தனி அடையாளம் வேணுங்கிறதுக்காக தான் பகவத்கீதையை இந்து மதத்தின் புனித நூலாக அரசாங்கத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்து மதம் எந்த ஒரு புத்தகத்தையும் நூலையும் சார்ந்தது அல்ல. சரிங்களா? இந்து மதம் என்பது ஒரு வாழ்வியல் முறை, ஒரு லைஃப் ஸ்டைல். அதை மாத்தவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்து மதத்தை மதம் அப்படின்னே இதற்கு முன்னால சொல்ல மாட்டாங்க. இந்த கிறிஸ்தவமும் இஸ்லாமும் உள்ள நுழைஞ்சதற்கு பிறகுதான் இந்த இந்து மதத்தை இந்து மதம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னால இது பாத்தீங்கன்னா இது ஒரு வாழ்வியல் முறை. இந்த இந்தியாவுல பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் பல மொழிகள் இருக்கும், நிறைய கலாச்சாரம் இருக்கும். ஆனா அது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக கோவில்கள் இருக்கும். அந்த கோவில்களை மையப்படுத்தி தான் இந்த நாட்டினுடைய இந்த சிஸ்டம் இயங்குது. ஒரு கவர்மெண்ட், இப்ப இருக்கிற கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால இருந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இதற்கு பிறகு வரக்கூடிய கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த அரசாங்கத்தினுடைய வருமானத்திற்கு மிகப்பெரிய பங்கு. அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கும், சரிங்களா, அரசாங்கத்திற்கு தேவையான, அரசாங்கத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது இந்த கோவில்களினுடைய வருமானமும் இந்த கோவில்களும் அந்த அரசாங்கத்திற்கு துணை நிற்கும். அதனாலதான் இப்பவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியான பல மாநிலங்கள்ல அறநிலையத்துறைன்னு ஒன்ன கொண்டு கோவில்களை அரசாங்கமே நிர்வாகம் பண்ணுது. ஏன் அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கோவில்களில் வரக்கூடிய வருமானம், அதுல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அரசாங்கம் தனக்கு தேவையானவற்றை செய்து கொள்கிறது. சரிங்களா? இன்னமும் தமிழ்நாட்டுல கோவில்களில் இருக்கக்கூடிய பணம், அது மட்டும் இல்லாம கோவில்களோட நிலம், இதுலதான் அரசாங்க கட்டிடங்கள் இருக்கு, பள்ளி கல்லூரிகள் இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம ராகுல் காந்தி விஷயத்துக்கு வருவோம். இப்ப ராகுல் காந்தி இந்து மதம் தான் பெண்களை அடிமைப்படுத்துது, மனுஸ்மிருதி தான் அடிமைப்படுத்துதுன்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம தெளிவா சொல்லியாச்சு, இந்து மதம் எந்த புத்தகத்தையும் சார்ந்து இல்லை அப்படிங்கிறது. இதுக்கு மேலையும் ராகுல் காந்தி மனுஸ்மிருதியை பத்தி பேசினாலோ இந்து மதம் பற்றி பேசினாலோ அதற்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அவர் பேசுறது தவறு அப்படிங்கிறத நாம சுட்டி காட்டணும். ராகுல் காந்தி ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னா எல்லாமே ஓட்டு அரசியல் தாங்க. இப்ப ராகுல் காந்தி அந்த நிகழ்ச்சியில பேசினாரு.
சரிங்களா? அந்த நிகழ்ச்சியில பேசும்பொழுது ராகுல் காந்தி பக்கத்திலேயே ஒரு இஸ்லாமிய பெண்ணும் இருந்தாங்க. அதுவும் பர்தா போட்டுட்டே இருந்தாங்க. சரிங்களா? அந்த ஹிஜாப் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஹிஜாப் போட்ட அந்த பெண்ணை காட்டி ஏன் வந்து இஸ்லாமிய மதத்துல எல்லா பெண்களும் ஹிஜாப் போடணும்னு கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ராகுல் காந்தி பேசல. அப்ப ராகுல் காந்தி இதுவரைக்கும் மென்ஷன் பண்ண பெண்கள் எல்லாருமே இந்து மதம் சார்ந்த பெண்கள். கிறிஸ்தவ பெண்களையோ இஸ்லாமிய பெண்களை பற்றியோ ராகுல் காந்தி பேசவே இல்லை. சரிங்களா? அதுதான் ராகுல் காந்தியினுடைய இந்த கேவலமான வாக்கு அரசியல் அப்படிங்கிறது. சோ இதற்குத்தான் பதிலடிய நம்ம யோகி ஆதித்யநாத்தும் கொடுத்திருக்கிறாரு. நிறைய இந்துத்துவவாதிகளும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யோகி ஆதித்யநாத் தெளிவா சொல்லிட்டாரு, மனுஸ்மிருதியில சொல்லப்படல, தேவையில்லாத விஷயங்களை ராகுல் காந்தி பேச வேண்டாம். இங்க இந்தியாவுல பெண்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கும், பெண்களுடைய பாதுகாப்பையும் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கறத ஒரு அரசியல் ரீதியான ஒரு பதிலடியை வந்து யோகி ஆதித்யநாத் கொடுத்திருக்காரு. நாம கொஞ்சம் டீப்பா இறங்கி இந்து மதத்துல இந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு இன்னும் சில பாயிண்ட்ஸ் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதான். சரி, இப்ப ராகுல் காந்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி இந்த ஜென்சி இளைஞர்களை தூண்டி விட்டு, எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இந்த ஜென்சி இளைஞர்களை வச்சு ஒரு போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பெண்களையும் தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணம் ராகுல் காந்திக்கு உண்டு. சரிங்களா? இந்தியாவுல வந்து பெண்களின் வாக்குகள் அப்படிங்கிறது மிக முக்கியம். பெண்கள் கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்து மதத்தாலதான் அடிமையா இருக்கீங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லியாவது அந்த மக்களோட அந்த பெண்களோட மனசை மாத்தலாம் அப்படின்னு ஒரு கேவலமான புத்தி வந்து ராகுல் காந்திக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஐடியாவை எவன் கொடுத்திருப்பான் காங்கிரஸ்ல அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. நிச்சயமா காங்கிரஸ்காரனாலே இப்படித்தான் வந்து குருட்டுத்தனமா யோசிப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. சோ ராகுல் காந்தி அவர்கள் சுயமாக சிந்திக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் சொல்றதை கேட்டுட்டு வந்து இங்க மேடையில எங்கேயும் பொது நிகழ்ச்சிகள்ல பேசக்கூடாது. முதல்ல இந்தியாவோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. சரிங்களா? ஆங்கிலேயர்கள் எந்த அளவிற்கு பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு ஒரு 60-70 வருஷங்களுக்கு முன்னால யூரோப்ல வந்து என்ன மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படிங்கறதையும் போய் எடுத்து பாருங்க. இவர் பிறந்த இத்தாலி, இவரோட பூர்வீகம் இத்தாலி. அந்த இத்தாலியில ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்பு பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத ராகுல் காந்தி அவர்கள் இங்க வந்து இந்தியாவில பேசுவாரா, எடுத்து சொல்லுவாரா? முதல்ல போய் அதை தெரிஞ்சுட்டு வாங்க ராகுல் காந்தி அவர்களே. உங்க அம்மாவை கேளுங்க, உங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க சின்ன வயசுல எப்படி எதெல்லாம் பார்த்து எப்படி எல்லாம் வளர்ந்தாங்க அப்படின்னு. சரிங்களா? ஆக மொத்தம் இறுதியா சொல்லிக்கிறேன், உங்க அம்மா வந்து பார்ல டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறதுக்காக அதுதான் சுதந்திரம்னு நினைச்சுக்கிட்டு எல்லா பெண்களும் பார்ல டான்ஸ் ஆடினா தான் அதுதான் சுதந்திரம் நான் நம்புவேன் அப்படின்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அதற்கு இந்தியா வந்து இடம் அல்ல. நீங்க இத்தாலிக்கு போயிடுங்க. இத்தாலிக்கு போயிட்டு ஐரோப்பால போயிட்டு அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் நீங்க வந்து வாங்க பெண்கள் சுதந்திரமா இருக்கணும், வாங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு நீங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. சோ இந்தியாவை பொறுத்தவரை இங்க பெண்களை சீண்டி விடுறது, இந்த இளைஞர்களை தூண்டி விடுறது, உணர்ச்சியை தூண்டி விடுறது, இந்த மாதிரியான வேலைகளை காங்கிரஸ் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.